அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கவலைப்படுவது, அழுத்தமாக மன அழுத்தத்துடன் இருப்பது, பயமாக இருப்பது, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சரீர ரீதியாக என்ன கொண்டு வரும், அது ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி பாதிக்கும். சில நேரங்களில் மாம்ச ரீதியாக பயப்படும் போது அது வந்து சேரும். தேவனுக்காக நான் பயப்படும் பொழுது தேவன் நம்ம காப்பாற்றுவார். உதாரணமாக பவுல் அநேக நேரங்களில் பயம் இருந்துச்சு, ஆனாலும் அவர் தேவனுக்காக தொடர்ந்து ஒரு முன்னேறிட்டே இருந்தார். நான் யோபு சொல்லும்போது சொல்கிறாரு, பயம் இருந்துச்சு, ஆனால் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்ததுன்றார். அப்போ இதில் தேவனுடைய சித்தம் இருக்குது, அதில் அப்படி இருக்கலை. அதனால் எப்போவுமே பயந்தான் வந்துடும் அப்படின்னு கிடையாது, அஞ்சினா வந்துடும் கிடையாது. நம்ம ஜெயிக்கவும் முடியும். தேவன் சித்தமானதை அனுமதிச்சிருக்காரு, சித்தம் இல்லைன்னா அனுமதிக்க மாட்டார். இப்போ இயேசுவுக்கு பயமும் திகில் இருந்துச்சு, ஆனாலும் அது உண்மையிலேயே அது நடக்கிறது தான். சில நேரங்களில் நமக்கு அவ்வாறு இல்லாமல் தேவனுடைய சித்தம் அதில் இல்லாமல் இருக்கிறதுனால நடக்காமலும் போகலாம். குறிப்பாக நம்ம பார்க்குறது என்று கேட்டிங்கன்னா, இது சம்மந்தமாக இல்லை, பயந்தது வந்துச்சு அஞ்சினது வந்துருச்சு, அது சம்மந்தமான பாடம் கிடையாது. பொதுவாக நம்ம சரீரத்தில் வாழும் பொழுது ஒரு மாம்ச ரீதியான கவலையும், மாம்ச ரீதியான பயமும், மாம்ச ரீதியான மன அழுத்தம் எப்போவுமே நம்ம நெருக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது என்பது நமக்கு என்ன கொண்டு வரும், இதுதான் நம்முடைய பாடம். அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து நமக்கு நன்மையை கொண்டு வரும். ஆனால் மனுஷனுக்கு பயந்தோம்னா அது கண்ணியை வருவிக்கும். யோபு 3:26 அவருக்கு அந்த காரியத்தில் எனக்கு சுகமே இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, தத்தளிப்பே எனக்கு நேரிட்டது. நான் முன்னமே பார்த்தது போல் தேவனுடைய சித்தம் அது. சரி, இப்போ ஒரு நல்ல பயத்தையும் நான் பார்க்க போகிறோம். பயத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று உயிருக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் பயப்படுவது, இன்னொன்று தேவனுக்காக பயப்படுவது. உதாரணமாக யோனா புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யோனா புஸ்தகத்தில் அந்த கடல் அதிகமாக கொந்தளிப்பை ஏற்படுத்தின போது பயந்து சரக்குகள்லாம் கடலில் அவங்க போட்டாங்க. இன்னொரு பயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க கடல் அந்த அலைகள் கொந்தளிப்பை விட்டு அமர்ந்த உடனே அவங்க தேவனுக்கு பலி செலுத்தினாங்க. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பயம் மாம்ச ரீதியான மரித்து போய்விடுவோமோ, நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம். இன்னொரு பயமானது நன்றி சொல்லி தேவனுக்காக பயப்படுகிற பயமும் அதில் கலந்துருக்குதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக இது நம்முடைய சரீரத்தை வந்து பாதிக்கிறது மாத்திரமல்ல, இந்த பயங்கள் எல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை இழந்து போக பண்ணிடும். ஆனால் தேவனுக்கு பயப்படும் போது நம்ம இன்னும் கூட்டி அதிகமான அபிவிருத்தி செய்யும். ராகாப் வேசி வந்து வேவு பார்க்க வந்தவரிடத்தில் என்ன சொன்னால்னா, இந்த திகில் தேவனிடம் அவளை வந்து இன்னும் அதிகமான நேரங்களில் கிட்டி வர அழைக்கப்படுச்சு. கருத்து என்னவென்றால், பயம் திகில் பிடிக்கும் போது நேர்மையாகவும் அதற்கு எதிராகவும் நடக்கும். அது என்ன நேர்மையாக அதற்கு எதிராக? யோசுவா 2:9 கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அப்போ இது அந்த தேசங்கள்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க, நிச்சயமாக பிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு ஆரம்பத்தில் அப்படி வந்திருக்குது. ஆனால் நிச்சயமாகவே அவங்க நம்பிக்கை அவங்கள விட்டு போகலை. இந்த பெண்மணியினுடைய நம்பிக்கை போகலை. நிச்சயமாகவே தேசத்தை அவங்க தேவன் அவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்ற தேவன் நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. முன்னாடி ஒரு பயம் இருந்தாலும் அது தேவன் மேலே இருக்கிற பயமா நிச்சயமாகவே நிறைவேறும் என்பதை அவங்க நிறைவேற்றினாங்க. அது ஒரு தேவ பயம் இல்லையா? அப்போ புறஜாதியாரின் ராஜாக்களுக்கு செய்ததை இவங்க கேள்விப்பட்ட போது இவங்களுக்கு என்ன நடந்தது? யோசுவா 2:10-11 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய
சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்து கேள்விப்பட்ட போது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. அப்போது பயம் அது உண்மையிலே தேவ பயமா என்று பார்த்தீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்போ உண்மையிலே அவங்களுக்கு பயம் இருக்கிறதானது இந்த தேவனை தவிர வேறு ஒரு வல்லமையான தேவன் இல்லை என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பயங்கள்லாம் நமக்கு நேர்மையான பலனை அருமையாக தேவனிடமாக இன்னும் நம்ம நெருங்குவதற்கும் அவருடைய பிரமாணங்களை கடைப்பிடிப்பதற்கும் பாவம் செய்யாதிருப்பதற்கும் பயத்தை ஏற்படுத்தும். தீமையை விட்டு விலகுவதற்கான பயமாயிடும், சங்கீதம் 34 போல. ஆனால் மனித பயம் இருக்கு இல்லைங்களா, சும்மா எனக்கு நடக்கிற அன்றாட நிகழ்வுகள், எனக்கு வரக்கூடிய போராட்டங்கள், எனக்கு வரக்கூடிய சோதனைகள், இதெல்லாம் நம்ம பயந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நிலைமை மாறிடும். எப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாமே. அப்போ இதற்கு எதிராக இஸ்ரவேலின் நம்பிக்கை மாறுபட்ட போது என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். இஸ்ரவேலர்கள் தேவ நம்பிக்கை இழக்கும் போது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றார். அப்போ முதலாவது அவங்களுக்கு அதை கொடுப்பதான் யார்? உபாகமும் 28ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். பிரமாணங்களுக்குள்ள அவங்க பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாத போது அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால் கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது, அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார். இது அவங்க பிரமாணங்களை கை கொள்ளாத போது. இரவும் பகல் அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில், உபாகமம் 28:66, உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய் சொன்னார். அப்படி திகில் கொண்டு இருக்கும்போது இரவையும் பகலையும் குறித்து என்ன சொல்லுவாங்க அவங்க பாருங்க. இது மெய்யாகவே அவங்க ரொம்ப சோர்வுக்குள்ளாக்குற காரியம். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாதனால அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனையினுடைய பயம். உபாகமம் 28:67, நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடிய காலம் வருமோ என்று சொல்லுவாய். இப்படி மாறி மாறி பல்வேறு விதமான திகிலும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நிலவினது. இதெல்லாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாததுனால இப்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய மாம்ச பயம் வந்துருச்சு. வந்தால் தேவனுக்கு கீழ்ப்படினும்ல, அது அவங்க செய்யவே இல்லை. இப்போ பயமும் திகிலும் நமக்கு வரும்போது தேவ நம்பிக்கையை இழந்து போய்கொண்டே இருந்தாங்க அவங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதுதான் நம்ம பார்க்குற பாடமே. தேவ நம்பிக்கை இழந்து போகிறது, அவிஸ்வாசம் வர்றது, கலகம் பண்ணுறது, வாக்குத்தத்தங்களை நம்பாமல் போகிறது, இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக தான், அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திலும் உபத்திரவங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது, நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பயமும் திகிலும் நமக்கு வரும்போது தேவ நம்பிக்கையை இழந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. இழந்து போகாமலும் தைரியமாக இருக்கவும் முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக ஆப்போசிட்டா அவிசுவாசம் கொண்டா தேவன் மேலே நம்முடைய கோபம் எழும்பும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய வாதைகள், அந்த வாதையினால் தேவனை தூஷித்தாங்க இல்லாமல் மனம் திரும்பலை. ஆனால் சில மக்கள் மனம் திரும்பவும் செய்தாங்க. நெகேமியாவுக்கு பயத்தை உண்டாக்க பார்த்த மனிதர்கள் என்ன சொன்னாங்க? நம்ம முன்னமே ஒரு சில பாடங்களில் பேசியிருக்கிறோம். கொண்டு போட வர்றாங்கன்னு சொன்னார். அதனால் நம்ம போய் ஒளிஞ்சுக்கிடுவோமா அப்படின்னு சொல்லி மெகதா பெயலின் குமாரனாகிய தெலையாவின் மகன் செமாயா கேட்டார். ஆனால் அவர் சொன்னார், தேவன் அவனை அனுப்பலை அப்படின்னு கண்டுபிடிச்சி கைக்குழி கொடுத்தனால நம்மளை பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி அவர் என்னை போன்ற மனிதன் ஒளிவானோ என்று சொல்லி போயிட்டாங்க. ஆனால் தொடர்ந்து அவங்க பயமுறுத்தினாங்க, வீண் பயம் கொண்டிருந்தாங்க, பயமுறுத்தி கொண்டுகிட்டே இருந்தாங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12, 13, 9 இந்த மாதிரி வசனங்களை தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த பயத்தினால நெகேமியாவை சோர்வுக்குள்ளாகலாம் சொல்லி சாத்தான் யோசித்தான். ஆனால் அங்கே தான் நடக்கலை. நெகேமியா தேவனுக்காக எடுத்துக்கொண்ட முடிவில் மிக மிக ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தார். இப்படி இஸ்ரவேல் மக்கள் இல்லை. இப்படி இருக்கணும். நம்ம இப்படி இருக்கிற பொழுது தான் நம்ம நோய்களிலிருந்து தவிர்க்க முடியும், ஆவிக்குரிய அவிசுவாசிலிருந்து நம்ம தவிர்த்திட முடியும்.
அப்போ இவ்விதமான நேரங்களில் நெகேமியா யாரை சார்ந்திருந்தார்? ஜெயிப்பதற்கான வழி. அப்படி செய்தால் நம்முடைய சரீரம் நம்முடைய வேலைகளை தடையில்லாமல் செயல்படும், சரீரமும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போது ஜெபம் பண்ணணும். நம்ம நெகேமியா 6:14 என்னை நினைத்து கொள்ளும் சொல்லி இவங்களாம் பயம் உண்டாக்க பார்க்குறாங்க சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணாங்க இல்லையா? நாமளும் அப்படி தான் செய்யணும். சரி, இப்பொழுது இப்படி பயந்துக்கிட்டே இருந்து திகில் அடைஞ்சிக்கிட்டு இருந்தால் சரீரம் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? தானியேல் சோர்வாக இருந்த பொழுது சரீரத்தில் என்ன நடந்தது? தானியேல் 2:26-27 சொல்லப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம் சத்தியமாக இருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றார். தானியேல் 8:27. அப்போது தானியேலுக்கு ஒரு தரிசனம் காணப்பட்டது. அவர் அதனால் என்ன ஆயிட்டாரு? தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்துக் கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. பாருங்க, இப்போ கேள்வி கேட்போம். சோர்வுக்கும் வியாதிக்கும் தொடர்பு இருக்கிறதா? பாருங்க, ஒரு பயம், ஒரு திகிலு, அழுத்தம், இதுக்கு வியாதிக்கு தொடர்பு இருக்கிறதா? அப்போ சொல்றாரு பாருங்க, நான் தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்புதான் எழுந்திருந்து வேலை செய்கிறாரு, திகைத்துக்கிட்டே இருந்தார். அப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற அன்றாட நிகழ்வுனால இவங்களே சோர்வாயிட்டாங்கன்னா நம்ம சோர்வாக மாட்டோம்னு சொல்ல முடியுமா? கேள்வி என்னன்னா, சோர்வானா, அழுத்தமாக இருந்தால், திகிலாக இருந்தால் நம்பிக்கையை முதலாவது ஆவிக்குரிய வகையில் இழப்போம். நீங்கள் சில நேரங்களில் ஒன்றும் இழக்காமல் சோர்வடைந்து அமைதியாக இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை நம்ம இழந்து போவோம். தானியேல் போன்று சோர்வடைந்து இருக்கலாம். ஆனால் யோனா போன்று சோர்வடைந்தது மாதிரினா வேற ஒரு காட்சியாக இருக்கு பாருங்க, அதை நம்ம பார்ப்போம். இப்போ இவர் சோர்வடையும் போது வியாதிப்பட்டார். இவர் ஒரு புறஜாதி மனிதன். தானியேல் 5:5-6. அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பு ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவன் முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. கேள்வியை கவனிங்க. இந்த பெல்சாஸ்தார் கலங்கின போது சரீரத்தில் என்ன நடந்தது பாருங்க. அது பயங்கரமான சூழ்நிலை, அது சாதாரண காரியம் கிடையாது. அவன் தகப்பன் பொல்லாப்பு நடந்ததை கண்டிருந்தும் தேவனுக்கு விரோதமான இந்த வேலைகளை அவர் செய்ததை தேவன் கண்டுபிடிச்சார். அப்போது திடீரென்று ஒரு காட்சி அங்கே வந்தது. இப்போ சுவரில், சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிட்டு ஒரு கைவிரல்கள் தோன்றி, அப்போ இந்த கையுறுப்பை ராஜா கண்டாரு. அப்போ ராஜாவுடைய முகம் என்னாச்சு? அவனை நினைவு கலங்க பண்ணிச்சு. அதனால சரீரத்தில் என்ன நடந்தது? இடுப்புகள் கற்று தளர்ந்து போச்சு, நரம்பானது ரொம்ப சோர்வுக்குள்ளாயிடுச்சு, முழங்கால் என்னாச்சு? ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. அப்போ சரீரம் பயப்படுவதற்கும் சரீரத்தில் கலக்கம் அடைவதற்கும் சரீரத்தில் மாற்றம் ஏற்படுதா? படுது. பாருங்க, யோனா சோர்வான போது அவருக்கு இருதயத்தில் என்ன நடந்தது? மனமடிவு ஏன் நடந்தது? நாம் நினைத்தபடி நடக்கவில்லை என்று நாம் நினைக்கும் போது என்ன நடக்கிறது? தேவனோடு எதிர்த்து பேசுகிற அளவிற்கு கூட எரிச்சலாயிடும். இனிவே மனஸ்தாபப்பட்டு தேவன் மன்னித்துட்டாரு. ஆனால் யோனாவுக்கு ஏன் விசனமாக இருந்துச்சு? ஏன் கடுங்கோபம் கொண்டாரு? பாருங்க, அதை கொஞ்சம் நம்ம வசனங்களை வாசித்து பார்ப்போமா? யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நல்ல காரியம் தான் இல்லையா? தேவனுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. யாராவது பாவம் செய்யும் போது உடனே தண்டிக்காமல் மனஸ்தாபப்படுகிற வரைக்கும் தேவன் காத்திருக்கார். அவங்க எப்படிப்பட்ட மனநிலையோடு பாவம் செய்கிறாங்க அதை பொறுத்து காத்திருப்பும் நடக்கிறது. யோனா 4:1 யோனாவுக்கு இந்த கர்த்தர் செய்வேன்னு சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார் இல்லையா, செய்யாமல் இருந்தார் இல்லையா, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருச்சு. அவனுக்கு கடுங்கோபம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்முடைய பாடத்தை நம்ம கரெக்டாக கொண்டு போவோம். இது கடுங்கோபம் ஆயிடுச்சு. யோனா ஏன் சாகிறத விரும்பினார்?
என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று ஏன் அவர் கேட்டார்? அவர் 4:2 சொல்கிறாரு, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன்னு சொன்னார். அவர் சொல்றதை பார்க்குறீங்களா நீங்க? நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இதுக்காக தான் நான் சொன்னேன். நான் அதுக்காக தான் தரிசிக்க ஓடி போயிட்டேன். ஏன்னா நீ இரக்கமோ மன உருக்கமோ நீடிய சாந்தமோ மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன்னு சொன்னார். பாருங்க, இது அவங்களுக்கு முன்னாடி தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்கிறது. மன்னிப்பீரே, நான் சொல்லிடுவேன். அவர் வேலையை அவர் செய்கிறார், நம்ம வேலையை நாம செய்ய வேண்டியதானே? அது நிமித்தவருக்கு என்ன அந்த அழுத்தம்? பாருங்க, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் நினைத்தபடி நடக்கல. ஒருவேளை அவங்க எதிரி அந்த அசிரியா தேசத்து மேல கோபமா இருக்காருங்கிறது இன்னொரு தாட்ஸ் இருக்கட்டும், அது நமக்கு இப்ப வேணாம். இவர் காரியம் என்னடினா, அவர் நினைச்சபடி நடக்கல, நடந்ததில்ல என்பதற்காக யோனா எப்படி நடந்து கொண்டாருங்க? உடனே பாருங்க, ஒரு கோபம், ஒரு அழுத்தம், ஒரு எரிச்சல், என்னுடைய சொந்த முயற்சியின்படி நான் நினைக்கிறபடி நடக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றார், இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நல்லதுன்றார். எதுக்காக? இவருக்கு என்ன வந்துச்சு? இப்போ இவருக்கு எதுக்கு பிராணம் எடுத்துக்கொள்ளணும்? இவர் யாரு? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வேலைக்காரன். தேவன் என்ன சொல்றாரோ அதை போய் சொல்லணும். அப்ப இவருக்கு எதுக்கு கோபம் வருது? பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையிலும் நாம அவர் சொல்றபடி நடக்காம நம்ம விரும்பினபடி செய்யும்போது, நாம விரும்பினபடி நடக்கலை என்பதற்காக, நம்ம நினைச்ச நேரத்தில் நடக்கலை என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்னா, சில மனுஷங்க மேல கோபமா இருக்கும். பாருங்க, இயேசுவானவரை காரி துப்புனாங்க, பகைச்சாங்க, துன்புறுத்தினாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஆனா தேவன் எப்பொழுது அந்த வேலை செய்யறாரோ அது வரைக்கும் இயேசு காத்துட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாகவே நானா எல்லா வேலையும் செஞ்சேன்னா அது நான் நினைக்கிறது. அப்ப என்னுடைய மன அழுத்தத்துக்குள்ளாக அது என்ன செய்யும்? என்னை ஆக்குனது. அப்படி ஆக்கின உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, செத்து போறது நல்லது அப்படின்னாரு. அப்ப கர்த்தர் யோனாவை பார்த்து கேட்டாரு. யோனா என்ன சொன்னாரு? யோனா பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க, 4:4, அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். பாருங்க, அவர் எரிச்சலா இருக்கிறது முதலாவது நியாயமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் இப்போ எரிச்சலாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? ரத்தம் அழுத்தம் ஆகும். அவர் அந்த நேபுசராதன் கலக்கமடைந்தவன் என்னாச்சு? நரம்புகள்லாம் சோர்ந்து போச்சு. தானியேல் பயம் திகில் அடைஞ்சவன என்னாச்சு? அவர் வியாதிப்பட்டார். அப்போ சரீரத்தில் இருக்கிற நாம கூட அதுக்கு ஓவர் டெம்பரேச்சர் ஆகும்போது, டென்ஷன் ஆகும்போது நம்முடைய சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படுதா? இப்போ பாருங்கள், அதுக்காக எரிச்சலாகும் போதும் கோபமாகும் போதும் நான் ஒரு பகையாளியை அவர் பழிவாங்கலை நினைக்கிற பொழுதும் என்ன ஆகுது? எனக்கு எரிச்சல் ஆயிடுது. அப்போ எரிச்சலாகி நான் யாரோட கோவப்படுறேன்? கோவப்படும் போது தேவன்கிட்ட நம்ம எதை இழக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய சிருஷ்டித்தவருக்கு முன்னாக எதிர்த்து நிற்கிற வேலை செய்கிறோம். ஆக அப்போது நல்லதோன்னு கேட்டார். யோனா என்ன சொன்னார் பாருங்க, அவர் பயங்கரமான பதில் சொன்னார். மரண பரியந்தம் 4:9 சொல்றாரு, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிற நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாயிருக்கிற நல்லதுதான் என்று சொன்னார். இப்போ யோனா சோர்வாகும் போது எதை விரும்பினார்? எதை விட எது நல்லது என்று நினைத்தார்? இவர் ஏன் இவ்வளவு அதிக கடைநிலைக்கு செல்கிற அளவுக்கு எரிச்சலா இருந்தார்? அங்கே ஒரு காரியம் இது மாத்திரம் இல்லை. ஒன்று, அவங்கள இந்த ஆமனுக்கு கீழ்காட்டில் கட்டளையிட்ட உடனே வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால சோர்ந்து போய், அப்போ ஒரு சோர்வு அவருக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினது? தனக்குள்ளே சாவை விரும்பி, ஒரு சோர்வு, ஒரு எரிச்சல், ஒரு பயம் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விரக்தி நிலைக்கு தள்ளுதான். பாருங்க, அப்போ சோர்வானது அவர் சாவை விரும்புகிற அளவு கொண்டு போச்சு. உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம் சாகிறது நல்லது. அப்படா அவனுக்கு என்ன வெறுப்பாயிடுச்சு? நான் நினைச்சபடி நடக்கல, இதுக்காக சோர்ந்து போயிட்டார், இதுக்காக கவலை ஆயிட்டார், இதுக்காக எரிச்சல் ஆயிட்டார். தேவன் கேட்கிறாரு 4:9,
அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு என்ன சொல்கிறான், இன்னும் கூடுதலாக போய் அதற்கு அவன் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு திகிலும் பயமும் உள்ளவங்க இந்த மாதிரி தொடர்ந்து தங்களுடைய பணிகளில் என்ன செய்கிறாங்கன்னா, சோர்வாகி தங்களுடைய சரீரத்தை கெடுத்து எரிச்சலாகி தேவனுக்கு விரோதமான செயல்பாடை தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது கேள்வி தான், கவனிக்க மறந்துடக்கூடாது. நாமும் சரீரத்தில் கவலை, பயம், மன அழுத்தம் அப்படி இருக்கிற பொழுது நமக்கு எதை கொண்டு வருதுன்னா, சரீரத்திலையும் வியாதியை கொண்டு வருது, சரீரத்திலையும் பலவீனமாக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக நம்மளை எழுந்து நிற்கவும் செய்திருது. ஆகையினால நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவன் நமக்கு அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையும் தாங்கத்தக்கதான பலன் வேணும்னு கேட்போம். பாருங்க, அவங்கெல்லாம் பயங்கரமான தீர்க்கதரிசிகள். மோசே முதற்கொண்டு, யோபு முதற்கொண்டு, இந்த யோனா முதற்கொண்டு, இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு புலம்பிருப்பாங்கன்னா நாம் ஜெயிச்சிருவோம், அதாவது ஜெயிச்சிருவோம்னா இவங்களோட மேலே போயிடும் நம்ம நினச்சிட முடியாது. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம தேவன்கிட்ட கேட்கணும், இது மாதிரிலாம் நாங்கள் தூசிக்காமல் எங்களை விலகி காப்பாற்றுங்க. இப்போ பேதுருவுக்கு பயம் வரும்போது என்னாச்சு, நம்ம அடுத்த படத்தில் கொஞ்சம் பேசுவோம். அப்போ இது என்ன சொல்லணும்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு விதமான கலக்கம் ஆகிடுவோம். ஆக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த விதமான சூழ்நிலையில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து தேவ பயத்தை தரித்து கொண்டு நெருங்கி சேர வேண்டுமே தவிர, நாமும் தேவனுக்கு விரோதம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மாம்சத்திலே பயத்தோடு சில வாழ்க்கை இருக்கும், அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும், இடுக்கமான வாழ்க்கை இருக்கும். அதிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்கிறோமா என்பதை நீர் கண்டுபிடிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. பிதாவே, நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடும் பயத்தோடும் நீர் எங்களுக்கு அனுமதிக்கிற சோதனையை பார்த்து உம்மிடத்தில் நெருங்கி வரும்படியான சூழ்நிலை எங்களுக்கு தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நீரே எங்களை தகுதிப்படுத்தும். எங்களுடைய சொந்த பலத்திலே எங்களுடைய சுய விருப்பத்திற்காக எது ஒன்று செய்யாதபடி வீண் எரிச்சலும் கோபமும் பகையுணர்வும் பொல்லாப்பும் இருதயத்தில் இல்லாதபடி சுத்திகரித்து நாங்கள் அவருக்கு உண்மையாய் இருக்க எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிதாவே, நாங்கள் சோர்ந்து போகும்போது நாங்கள் தேவனுக்கு எதிராய் இல்லாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். சில நோய்கள் நாங்களே அது பயந்ததினாலே கொண்டு வருவோம். எங்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.